அது ஒரு காமெடி. அதுல வேற இப்ப எல்லாத்துலயும் சுகர் ஃப்ரீ, சோப்பு சுகர் ஃப்ரீ ஆமா, பேஸ்ட் சுகர் ஃப்ரீ ஆமா, ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சுகர் ஃப்ரீ ஆமா. இப்பெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் சுகர் ஃப்ரீன்னு போட்டா வாங்கிக்குவீங்க. அவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேற புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூர்ல பனியன் சட்டி கம்பெனி எல்லாம், சுகர் ஃப்ரீ பனியன் சுகர் ஃப்ரீ சட்டி வாங்கி மாட்டி சுத்திட்டு இருங்க. ஆமா, அது வந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதில்ல, நம்ம ஏதோ நம்புவோமே. இப்பெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் என்னோட பொண்ணு பார்த்துருக்கிறேன், அதோட சுகர் ரிப்போர்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, ஹை சுகர் இருக்காமா, அவ்வளோ ஸ்வீட்டான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கங்க. சுகர் அதிகமாக இருந்தால் பண்ணிக்கலாம் வேண்டாமான்னு கேட்குற அளவுக்கு எவ்வளோ யோசிச்சு பாருங்க எவ்வளோ தூரம் நம்ம முட்டாளாக இருக்கிறோன்னு. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை என்பது நோயும் கிடையாது, அதுக்கு லெவலும் கிடையாது. உடம்பில் எவ்வளவு சர்க்கரை இருக்கோ நல்லதுங்க. நல்ல சர்க்கரை நல்லது, கெட்ட சர்க்கரை கெட்டது. இது புரிஞ்சிருச்சுன்னா இனி நமக்கு சர்க்கரை நல்லது. அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க நான் சொல்ற மாதிரி இனி சர்க்கரையை சாப்பிட்டுட்டு நல்ல சர்க்கரையா உள்ள அனுப்பிச்சு இன்சுலின் கிடைக்க வச்சு செல்லுக்குள்ள அனுப்பிச்சிட்டு மிச்சத்தை கிளைகோஜனா சேமிச்சு வச்சீங்கன்னா நீங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி 6 மாசத்துல நிறுத்தி வச்சிடலாம். 6 மாசங்க அப்புறம் உங்களுக்கு சர்க்கரை வியாதிங்கிற ஒரு வியாதி கிடையவே கிடையாது. இதுதான் சர்க்கரை வியாதிக்கு தீர்வு.